வெல்கம் டு ஃபேஸ் மாஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பக்கம் இந்த கொடநாடு விஷயம் பார்த்தீங்கன்னா வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சம்பவம் பார்த்தீங்கன்னா இப்போ நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் கிடையாது. ஸோ அதிமுக பிரமுகர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த ஆடு திருடி பார்த்தீங்கன்னா அந்த திருடின ஆணை பார்த்தீங்கன்னா கம்மியான விலைக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா அதிமுக நிர்வாகி வாங்கியிருக்காரு. வாங்கினதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு திருடுறவனுக்கும் அந்த நிர்வாகிக்கும் சண்டை ஏற்பட்டு மோதல் ஏற்பட்டு அது கொலையில் போய் முடிஞ்சிருக்கு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே அந்த அதிமுக நிர்வாகியும் பார்த்திங்கன்னா அந்த திருட்டின ஆட்டை வாங்கினது தப்புன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு குரல் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி எம்ஆர் விஜயபாஸ்கர் விஷயத்தில் எதுக்கு குரல் கொடுக்கலன்ற மாதிரி கேட்குறாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் விஷயத்தில் பார்த்திங்கன்னா தப்பு இருக்குன்றது எடப்பாடி பழனிசாமி தெரியும். ஆனால் அந்த ஆடு திருடி பார்த்திங்கன்னா திருட்டு ஆடு வாங்கினார் பார்த்திங்கன்னா அதிமுக நிர்வாகி, அவர் விஷயத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விசாரிக்காமலே பார்த்திங்கன்னா ஒரு சில அறிக்கையை விட்டுட்டாரான்ற மாதிரி ஒரு கேள்வியே அதிமுகலே நிலவுது. இதே அம்மாவாக இருந்திருந்தால் கண்டிப்பாக கட்சியை விட்டு நீக்கியிருப்பாங்க. ஸோ திருடின ஆட்டை நீ இப்போ எதுக்கியா வாங்கினன்ற மாதிரி கேட்டு கட்சியை விட்டு இந்நேரம் பார்த்திங்கன்னா காலி செஞ்சுருப்பாங்க. அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி சுற்றி ஏகப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா நெருக்கடி சமயம் பார்த்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் நுழைய போகிறான்ற மாதிரி ஒரு செய்தியும் பார்த்திங்கன்னா பரவலாக பரவிட்டு இருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.